ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமீராஸ் கிச்சன். டெய்லி ஒரே மாதிரியே குழம்பு வைக்காமல் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது எங்களோட ஃபேவரட் ரெசிபி தான். ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்துட்டு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். கழுவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவி எடுத்துக்கலாம். அதையும் இதில் கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் எல்லாம் ஊற்றுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வேகட்டும் நல்லா. இப்போ குழம்ப தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, கல்பாசி போட்டுக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு தான், ஆனால் நல்லாயிருக்கும், போடுங்க. 2 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டமாக பெருசாக, அதையும் போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெட்டிட்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாயை. ஒரு தக்காளி போடணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தக்காளி போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வதங்கறதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இந்த அளவு தான் வேகணும். இப்போ லைட்டாக மசிச்சு விட்டு ஊற்றிடலாம். உருளைக்கிழங்கெல்லாம் 1-2 தான் இருக்கணும். ரொம்பவும் வலுவலுன்னு மசிக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு 4 சில்லு தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு இதை அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்கக்கூடாது. மோர் குழம்புலாம் கொதிக்க வைப்போம்ல, அது மாதிரிக்கு தான். ஒரு லேசாக கொதி வரும்போது மல்லியில் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. நல்லா கலக்கி விட்டுறலாம். அப்பப்போ கலக்கிக்கங்க, எல்லாம் அடி பிடிக்கும். இப்போ நுரை கூடி வந்துருச்சு நல்லா. இப்போ மல்லியில் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கும்பகோணம் கடப்பா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.